எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் அரசு விடுதிகளில் மாலை நேர சிற்றுண்டிக்கு பதிலாக லெமன் ஜூஸ் மற்றும் பிஸ்கட் வழங்கப்படும் என மதுரை ஆட்சியர் பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். சிலிண்டர் தட்டுப்பாட்டை அடுத்து மதுரை மாவட்டத்தில் எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் KG பிரவீன்குமார் தலைமையில் அதிகாரிகள், விநியோக முகவர்கள், கல்வி நிறுவன பிரதிநிதிகள் உள்ளிட்ட தொடர்புடைய அலுவலர்களுடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய ஆட்சியர், பொதுமக்கள் மற்றும் அரசு நிறுவனங்களுக்கு தேவையான எரிவாயு விநியோகம் தடையின்றி நடைபெற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தேவையான அளவு எரிவாயு இருப்பு உள்ளதாகவும், அவசர கால மாற்று ஏற்பாடாக விறகு இருப்பு வைத்திருக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அரசு விடுதிகளில் மாலை நேர சிற்றுண்டிக்கு பதிலாக லெமன் ஜூஸ் மற்றும் பிஸ்கட் வழங்கப்படும் என தெரிவித்தார். மதுரை மாவட்டத்தில் 16 லட்சத்துக்கு மேற்பட்டு அளவுல வந்துட்டு LPG அட்டை வச்சிருக்கிற குடும்ப அட்டைகள் எல்லாமே நம்முடைய மாவட்டத்தில் இருக்கு. ஒரு நாளுக்கு மதுரை மாவட்டத்துல கேஸ் சிலிண்டர்களுடைய தேவை, ஒரு நாளுடைய தேவை 21,212 இருக்கு. ஸ்டாக் அவைலபிலிட்டி வித் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ற ஒரு கணக்கு எடுத்துக்கிற அடிப்படையில் IOCL, BPCL மற்றும் HPCL வந்துட்டு இந்த வாரம் அடுத்த வாரம் வரைக்கும் நம்முடைய தேவைக்கு தகுந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்கள், ஸ்டாக் அவைலபிலிட்டி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் வந்துட்டு நீங்கள் எல்லாருமே தெரிவிச்சிருக்கீங்க. எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் அரசு விடுதிகளில் மாலை நேர சிற்றுண்டிக்கு பதிலாக லெமன் ஜூஸ் மற்றும் பிஸ்கட் வழங்கப்படும் என மதுரை ஆட்சியர் பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். சிலிண்டர் தட்டுப்பாட்டை அடுத்து மதுரை மாவட்டத்தில் எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் KG பிரவீன்குமார் தலைமையில் அதிகாரிகள், விநியோக முகவர்கள், கல்வி நிறுவன பிரதிநிதிகள் உள்ளிட்ட தொடர்புடைய அலுவலர்களுடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய ஆட்சியர், பொதுமக்கள் மற்றும் அரசு நிறுவனங்களுக்கு தேவையான எரிவாயு விநியோகம் தடையின்றி நடைபெற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தேவையான அளவு எரிவாயு இருப்பு உள்ளதாகவும், அவசர கால மாற்று ஏற்பாடாக விறகு இருப்பு வைத்திருக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அரசு விடுதிகளில் மாலை நேர சிற்றுண்டிக்கு பதிலாக லெமன் ஜூஸ் மற்றும் பிஸ்கட் வழங்கப்படும் என தெரிவித்தார். மதுரை மாவட்டத்தில் 16 லட்சத்துக்கு மேற்பட்டு அளவுல வந்துட்டு LPG அட்டை வச்சிருக்கிற குடும்ப அட்டைகள் எல்லாமே நம்முடைய மாவட்டத்தில் இருக்கு. ஒரு நாளுக்கு மதுரை மாவட்டத்துல கேஸ் சிலிண்டர்களுடைய தேவை, ஒரு நாளுடைய தேவை 21,212 இருக்கு. ஸ்டாக் அவைலபிலிட்டி வித் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ற ஒரு கணக்கு எடுத்துக்கிற அடிப்படையில் IOCL, BPCL மற்றும் HPCL வந்துட்டு இந்த வாரம் அடுத்த வாரம் வரைக்கும் நம்முடைய தேவைக்கு தகுந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்கள், ஸ்டாக் அவைலபிலிட்டி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் வந்துட்டு நீங்கள் எல்லாருமே தெரிவிச்சிருக்கீங்க.